பட்டினத்தாறு திருவெண்காடுன்னு ஒரு இடம் இருக்குது, மாயவரம் பக்கத்தில். புதனுடைய க்ஷேத்திரம், ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம், ஜனங்களுக்கு அவ்வளோவா தெரியறதில்ல. ஸோ அந்த திருவெண்காட்டில் பிறந்து பூம்புகார்னு சொல்கிறேன் இல்லையா, அங்கே கப்பல் வணிகராக இருந்தார். இவர் ஷிப்பிங் மேக்னெட், ரொம்ப பெரிய பணக்காரர். அவருக்கு குழந்தை இல்லை. இப்போ சிவபெருமானை நோக்கி அவர் ப்ரே பண்ணி பண்ணி நானே உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன்னு சாமி வந்தால் அவருக்கு பிள்ளையா பிறந்தார். பிள்ளை வளர்ந்தார். அவங்க நாட்டுக்கோட்டை செட்டியார், அதனால் நிறைய பணம் கொடுத்து கப்பல் வியாபாரம் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சாங்க. அந்த காலத்தில் சோழர்கள் அவங்களுடைய கண்டினியூட்டியில் வந்தவங்கெல்லாம் நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. மலேசியா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் போயிருக்காங்க. நீங்கள் அங்கூர் வாட்னு ஒரு கோயில் இருக்குது கம்போடியாவில், சோழராஜர்கள் கட்டினது. அங்கே பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், அகஸ்தியர் எல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான கோயில் அங்கூர் வாட், கம்போடியாவில் இருக்கு. அந்த மாதிரி சோழர்கள் அந்த காலத்தில் போனாங்க. கடல் வாணிகம் என்பது அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வந்த விஷயம். ஸோ மகன் கப்பலில் வந்துக்கிட்டு இருக்கான்னு உடனே திருவேண்காடனுக்கு ஒரே சந்தோஷம். கடற்கரையில் போய் என்னப்பா வாங்கின்னு வந்தேங்கிறார். கப்பல் பூராவும் ஒரே சாணி தட்டின வரட்டி தான் இருக்கு. பெத்த வயிறு பத்தி எரியுது, இதனடா நீ கற்றுக்கின தொழிலுன்னா அவர் ஒரு வரட்டி இப்படி போட்டு உடைக்கிறாரு. அதுலேருந்து முத்து மாணிக்க பறல்கள்லாம் தெளிக்குது. திருடங்க கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக நான் சாணியில் ஒழிச்சு கொண்டாந்துருக்கேன்னு உடனே ஒரு பிரமிச்சு போய் பார்க்குறாரு. டாயின்னு அந்த இடத்துல அவர் மறைஞ்சிடறார். ஒரு ஓலை தான் இருக்கு, அதில் எழுதியிருக்கு, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே. ஒரு காது உடஞ்சி போன ஊசி கூட நீ திரும்பி போகிற போது உலகத்தை விட்டு எடுத்துன்னு போக முடியாதுன்னு. அவர் உடனே தன்னுடைய பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் தூக்கி போட்டு ஒரு கோமணத்தை கட்டிட்டு எங்கள் அம்மா கொல்லி வச்சுட்டு இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு உட்காந்துடுறாரு. எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. வீடு வீடாக பிச்சை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. அவங்க அக்கா நினைக்கிறா நம்ம வம்சத்துக்கே கெட்ட பேர் அப்படின்னு இன்றைக்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணால் ஹானர் மர்டர்ஸ்ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பத்தில் விஷம் வச்சு அவருக்கு கொடுப்பா. அவர் ஒற்றை எப்போ வீட்டை சுண்டு வீசுவார், வீடு பற்றி எரியும். ஸோ அந்த காலத்தில் கூட புத்தருக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. ஒரு ராஜகுமாரன் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு அவனை கொல்ல பார்த்தாங்க. அவங்க ராஜாக்களே கொல்ல பார்த்தாங்க, பட்டினத்தாரை கொலை பண்ண பார்த்தாங்க. அந்த மாதிரி நடந்தது. ஒரு காலத்தில் இது நடக்குது. ராமானுஜரை பிடிக்காதவங்க இருந்தாங்க ஸ்ரீரங்கத்தில். அவங்க அக்ரகாரத்தில் அவர் பிச்சை எடுக்க போகிற போது ஒரு பொம்பளைக்கு பிரைப் கொடுத்து அவருக்கு உணவில் விஷம் வைக்க பார்க்கலாம். இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் பல்வேறு மகான்கள் இருக்குது. அது காரணம் மகான்கள் எந்த தப்பும் செய்யலை, இவங்களுக்கு ஈகோ. நம்ம ஆளு பிச்சை எடுத்தால் நமக்கு அவமானங்கிற மாதிரி. தட் இஸ் த ஹோல் கிராக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருந்து கிளம்புறாரு. அவர் உட்காடுறாரு, மரத்தடியில் உட்காந்துருக்கிற போது அந்த சோழ நாட்டினுடைய ராஜா வரான். வந்து சொல்கிறான், திருவெண்காடரே உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு நாள் நான் உங்கள் வீட்டு வழியாக போகிற போது முத்துப்பந்தலை பார்த்து பொறாமப்பட்டு என்னுடைய படை வீரர்களுக்கு சொல்லி அதெல்லாம் பிச்சு போட சொல்லிட்டேன். மறுநாள் காத்தால நான் வாக்கிங் போகிற போது பார்த்தா நீங்கள் முத்துப்பந்தலுக்கு மேல் மாணிக்கப்பந்தல் போட்டிருந்தீங்க, அவ்வளோ கோடீஸ்வரராக இருந்தீங்களே, இது என்ன கோலம் அப்படின்னு. அதுக்கு பட்டினத்தார் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், முன்பு நீவீர் அமர யாம் நிற்க, இன்றோ யாம் அமர நீவீர் நிற்க, இதுவே யாம் பெரும் ஆனந்தம் அப்படின்னு. முதல்ல நான் எவ்வளோதான் பணக்காரன் இருந்தாலையும் நீ உட்கார்ந்து இருப்பேன், நான் எதிரில் நின்றுட்டு இருப்பேன். இப்போ பாரு, நான் மரத்தடியில் உட்காந்துருக்கேன், நீ ராஜா எதிரில் வந்து நிற்கிற, இதுவே யாம் பெற்ற ஆனந்தம்னு சொல்கிறார். அங்கேருந்து கிளம்பி ஊர் ஊராக போயிட்டே இருக்கிறார். அப்போ ஆந்திராவில் ஒரு ஊர் பத்திரகிரின்னு சொல்லிட்டு அங்கே போகிற போது பிள்ளையார் கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. திருடனுங்க அந்த நாட்டு ராணியோடைய முத்து மாலையை திருடிட்டு சிப்பாயிங்க துரத்தின்னு வர்றாங்கன்னு, சரி பிள்ளையார் கழுத்தில் போட்டுடலாம், நாளைக்கு வந்து எடுத்துக்கலான்னு இவரை பிள்ளையார் நினச்சி ஒரு கழுத்தில் போட்டு போயிடுறாங்க. சிப்பாயிங்க வந்து இவர் தான் வந்து எடுத்துட்டாருன்னு சொல்லி இவரை கொண்டு போகிறாங்க. ராஜா அந்த புறத்தில் இருக்கான். அப்போ அவன் சொல்லிட்டான், கழுவில் ஏற்றிருங்கன்ட்டான். ஆராயாமல் கழுவில் ஏற்ற சொல்லிட்டான். இவரை கழுவில் ஏற்றுற போது கழுமரம் பற்றி எரிஞ்சது. ராஜாவுக்கு தகவல் கிடச்ச உடனே அவன் வந்துட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ எவ்வளோ பெரிய ஞானிங்கிறது கழுமரம் பற்றி எரியுதுலே தெரியுது, இனிமேல் எனக்கு இந்த ராஜ வாழ்க்கை ராஜபோகங்கள்லாம் வேணான்னு சொல்லி அவர் எதிரிலேயே கோமணம் கட்டிக்கிட்டு அவன் வந்து நான் சிஷியன் ஆகிட்டேன். அவன் பேர் தான் பத்ரகிரியார். இவர் சொன்னார், நீ இப்போ திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் கிழக்கு கோபுரத்துக்கிட்ட வெயிட் பண்ணு, நான் வருவேன்ட்டார். எவ்வளோ வருஷம் கழிச்சு இவர் போகிறார். போனால் அந்த ஆள் அங்கே உட்காந்துக்கிறான். குருவே வந்துட்டீங்களான்றார்.
இங்கே உட்காரு, நான் மேற்கு கோபுரத்தில் உட்காரு, அங்கே போய் உட்காந்து. அப்போ ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு ஆள் வந்து பத்ரகிரியார்கிட்ட சொல்றாரு, நான் மேற்கு கோபுரத்தில் பிச்சை எடுக்க போனேன். அவர் சொன்னார், நான் சன்னியாசிப்பா, எங்கிட்ட என்ன இருக்கு, கிழக்கு கோபுரத்தில் ஒரு குடும்பஸ்தர் இருக்காரு, அவர்கிட்ட நீ போய் கேளு. இவர் சொல்றார், நான் ராணியெல்லாம் விட்டுட்டு சன்னியாசியா பத்ரகிரியா வந்து உட்காந்துருக்கேனே, என்ன போய் ஏன் வந்து பட்டணத்துக்கு குரு வந்து சொல்றாரு இந்த மாதிரி குடும்பம் நடத்தினவன் இல்லறத்தான் ஏன் சொல்றாரு அப்படின்னு. அப்போ அவருக்கு தெரியுது, அவர் பக்கத்தில் ஒரு நாய் உட்காந்துக்குது. இவர் பிச்சை எடுத்து வர்றதில்ல, அந்த நாய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுனேங்கிறாரு. அதை தான் குரு சொல்றாரு, அவன் நாய் கூட குடும்பம் நடத்தின்னு இருக்காங்கிற மாதிரி. அதாவது எல்லாத்தையும் விட்டா நாயை விடலை, பந்த பாசத்தில் மாட்டிக்கின்னு இருக்கான்னு அர்த்தம். அந்த திருவட்டை தூக்கி நாய் தலையில் போடுறாரு, அது செத்து போகுது. இதுக்கப்புறம் ஒரு 15-16 வருஷம் போகுது. திடீர்னு ஒரு தேர் வந்து நிற்குது. அதுலேருந்து ஒரு அழகான ராஜகுமாரி ஒரு ராஜா வந்து இறங்குறாங்க பத்ரகிரியார்கிட்ட. அந்த பொண்ணு தேர்லேருந்து குதிச்சு, நாதா வந்துட்டேன் அப்படின்னா. நீ யாருமா, என்ன தெரியலையா, நான் தான் அந்த நாய். நீங்கள் போட்ட எச்ச சாப்பாடை சாப்பிட்டு நான் காசி ராஜகுமாரியாக பிறந்த பிறந்தே உங்களை எப்போ வந்து கல்யாணம் கட்டிக்கலான்னு காத்து நின்று வந்திருக்கேன். ராஜா சொல்கிறான், எனக்கும் தெரியல, நான் காசி ராஜா, இது எங்கிட்ட இப்படி தான் சின்ன வயசுலன்னு சொல்லி வந்திருக்கேன். ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது, என் குரு தான் இதுக்கு விட சொல்லணும்னு பட்டினத்தாரை போய் கேட்குறாங்க. பட்டினத்தார், எனக்கும் புரியல, மகாலிங்கேஸ்வரர் தான் வழி சொல்லணும்னு எல்லாரும் போகிறாங்க. சிவலிங்கம் 2ஆக பழகுது. அதில் பத்ரகிரியார், காசிராஜா, ராஜகுமாரி எல்லாரும் போய் மெர்ஜாயி சிவலிங்கம் மூடிக்குது. பட்டினத்தார் அல்றார், ஐயோ எனக்கு இல்லையான்னு. அப்போ உள்ளேருந்து அசரீரி கேட்குது, என்ன நம்புறதை விட என்னை நம்பினவனை நம்பினா மோட்சம் சீக்கிரம் கிடைக்கும்ன்றது உன்னை பார்த்து உலகம் தெரிஞ்சுக்கணும். அதனால் உன்னை நம்பின பத்ரகிரிக்கு முதல்ல மோட்சம், நீ மெதுவாக வந்து பேய் கரும்பு இனிச்ச பின்னாலே எங்கிட்ட வா அப்படின்ட்டு. ஸோ அவர் ஊராக தெரிஞ்சுருந்தார். ஸோ திருவெண்காடன் மெட்ராஸ் பட்டணத்துக்கு வந்ததுனால அவர் பட்டினத்தார் ஆனார். அதுதான் உண்மை. அவர் பேர் பட்டினத்தார் கிடையாது, அவர் பேர் திருவெண்காடன். திருவொத்தியூரில் வந்து அலைஞ்சின்னு இருந்திருக்கிறாரு. அப்போ நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கிறாரு. அங்கே ஒரு பெரிய மகான் இருந்திருக்கிறாரு. யார் போனாலையும் அவர் நாய் போகுது பேய் போகுதுன்னு வரான். பட்டினத்தார் போனால் ஏதோ மனிதன் போகின்றான் அப்படின்னு வரான். அந்த அளவுக்கு வாஸ் இன் ஹை லெவல். ஒரு நாள் அங்கே குப்பத்தில் இருக்கிற மீனவ பசங்களை கூப்பிட்டு, நான் ஒரு விளையாட்டு கற்று தரேன், என்னை கூடையில் வச்சு மூடிடுங்க, நான் வெளியில் வருவேன் பாருங்க. அப்படி ஒவ்வொரு தடையும் அவங்க கூடைகளில் வச்சு மூடுவாங்க. அவர் வெளியே வந்து காட்டுவார். 3ஆவது தடவை வரவே இல்லை. அவருக்கு காற்றில் கலந்து விட்டார் பட்டினத்தார். அவருடைய சமாதி இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் திருவொத்தூர் வடிவடையம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கண்டெய்னர் யார்டெல்லாம் இருக்குது இல்லையா, அதை ஒட்டினாப்பில் ஒரு இருக்குது, பட்டினத்தார் சமாதி இருக்குது. ஸோ நீங்கள் கூட போய் பார்க்க முடியும். ஓரளவு இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆரம்ப காலத்தில் பண்ணல. ஒரு நாள் ஒரு வயல் வரப்பில் தலை வச்சு பட்டினத்தார் படுத்துக்கிட்டு இருக்காரு. 2 லேடிஸ் போகிறாங்க. ஒருத்தி சொல்கிறா, இவன் பார் பெரிய சாமியாராக இருந்தாலும் சொகுசெல்லாம் கேட்குது, தலைகாணி மாரி இப்போ வரப்பில் தலை வச்சுன்னுக்கிறான்ட்டு. இவர் தலையை இழுத்து பிளைன் சர்ஃபேஸில் படுத்துக்கிறார் வயலில். திருப்பி அந்த பொம்பளைங்க இப்படி போகிறாங்க, இவன் ஃப்ராடு சாமியார், இல்லைன்னா நம்ம பேசுகிறத பற்றி இவனுக்கு என்ன அப்படின்னா. ஸோ கடவுள் அவரை ஒவ்வொரு வழியாகவும் டெஸ்ட் வச்சு தியாகம் பண்ண வச்சு கடைசியில் அவரை ஞானி ஆக்கியிருக்கார். சும்மா ஒன்றும் ஞானிகள் யாரும் ஆகிறதில்ல. தெருவில் போயிட்டுருக்கார் பட்டினத்தார். ஒரு சாவு வீடு, எல்லாரும் செத்து போனவன் பாடி மேலே விழுந்து ஒவ்வொன்று கதறி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பட்டினத்தாரும் போய் ஒவ்வொன்று அழுகுறாரு விழுந்து. எல்லாரும், ஏன் சாமி செத்து போனவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் செத்து போட்டார, நீங்கள்லாம் அழுவுறீங்க, நீங்கள்லாம் சாக போகிறீங்களா, அதை நினச்சி இப்பயே நான் அழுதுட்டேன்னாரு. சாகாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸோ அப்போதைக்கு இப்பயே அழுதுடுறேன், ஏன்னா எனக்கு தெரியாது இல்லை நீ எப்போ சாக போறேன்னு சொல்லி, அதை நினச்சி இப்பயே அழுதுட்டேன் அப்படின்னாரு. இப்போ கூட சொன்னல பட்டினத்தார்னு, நான் தான் பட்டினத்தாராக இருந்தேன் உலகத்தில், நான் தான் ஆதிசங்கராக இருந்தேன். அதனால் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். எல்லா பிறவிலையும் கடவுளுக்கே தான் நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன்.